ஒன்றிய அரசு கொண்டு வந்திருக்க வக்பு வாரிய மசோதாவை எதிர்த்து திமுக போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. சட்டமன்றத்துல கூட திமுக எம்எல்ஏக்கள் எல்லாமே கருப்பு பேட்சா போட்டுட்டு தான் உள்ள போயிருக்காங்க. அது இல்லாம வக்பு வாரிய சட்டத்துக்கு எதிரா உச்சநீதிமன்றத்துல வழக்கு தாக்கல் செய்யப்படும் அப்படின்னும் திமுக சொல்லிருக்காங்க. சரி, இவ்ளோ ஆக்ரோஷமா எதிர்க்கிற அளவுக்கு இந்த வக்பு வாரிய மசோதா ரொம்ப பெரிய பாதிப்பா? முதல்ல வக்பு அப்படின்னா என்ன? இது எப்படி முஸ்லிம்களை பாதிக்குது? இதுக்கு பின்னாடி பாஜக ஒன்றிய அரசுக்கு என்ன ஆதாயம் இருக்கு? அதுதான் இந்த வீடியோல பார்க்க போறோம். முதல்ல வக்பு அப்படின்னா வேற ஒண்ணும் இல்ல, இந்தியாவுல இருக்கிற எல்லா மசூதிகளும் இந்த வக்பு அப்படின்ற அமைப்புக்கு கீழே தான் இருக்கும். ஒவ்வொரு மசூதிக்கும் எவ்வளவு நிதி ஒதுக்கணும், ஒவ்வொரு மசூதியிலையும் வர வருமானத்தோட வரவு செலவு கணக்கு, மசூதி இருக்கிற நிலம், மசூதிக்கு சொந்தமான நிலம், சொத்துன்னு எல்லாமே இந்த வக்புக்கு கீழே தான் இருக்கும். இந்த வக்பு தான் எல்லா விஷயங்களையும் நிர்வாகம் பண்ணுவாங்க, எல்லா முக்கியமான முடிவுகளையும் எடுப்பாங்க. சரி, இப்போ பாஜக ஒன்றிய அரசு கொண்டு வந்திருக்க வக்பு வாரிய மசோதா என்ன சொல்லுது அப்படின்னா, முதல்ல சரியான ஆவணங்கள் இல்லாத வக்பு நிலங்களை அரசு கிட்ட ஒப்படைக்கணும்னு சொல்றாங்க. வக்பு இன்னைக்கு நேத்து வந்தது இல்ல, ரொம்ப காலமாவே இருக்கு. அப்படி இருக்கும்போது ரொம்ப காலத்துக்கு முன்னாடி தானமா கொடுத்த நிலத்தோட டாக்குமெண்ட் எல்லாம் எப்படி சப்மிட் பண்ண முடியும்? அடுத்ததா நான் முஸ்லிம் மெம்பர்ஸ இந்த வக்பு அமைப்புக்குள்ள சேர்க்கணும் அப்படின்னு சொல்றாங்க. வக்பு அப்படின்றதே முஸ்லிம்களோட அமைப்பு தான். அதுல எதுக்காக வேற மதத்தினரை சேர்க்கணும்? முதல்ல இந்து சமய அறநிலையத்துறையில மாற்று மதத்தினர் இருக்காங்களா? வக்புக்கு மட்டும் மத்த மதத்துக்காரங்க இருக்கணுமா என்ன? சரி, பாபர் மசூதியை இடிச்சிட்டு கட்டின அயோத்தி ராமர் கோயில்ல ஒரு முஸ்லிமையாச்சும் வேலைக்கு சேர்த்துக்குவாங்களா? அடுத்து வக்புவோட வருமானம் வருஷத்துக்கு 1 லட்சத்துக்கு மேல இருந்தாலே ஆடிட் பண்ணி கணக்கு வழக்க பாப்பானுங்களாம். ஆனா கோயில்ல வர காசெல்லாம் எவன் வேணாலும் அவனோட இஷ்டத்துக்கு கொள்ளையடிப்பாங்க. அதே மாதிரி ஒரு நான் முஸ்லிம் வக்புக்கு நிலமோ இல்ல அவங்களோட சொத்தையோ தானமா குடுக்கறதா இருந்தா உடனே குடுக்க முடியாதான், முஸ்லிமா மாறிதான் குடுக்கணுமா. அதுவும் முஸ்லிமா மாறி 5 வருஷம் ஆனதுக்கு அப்புறம் தான் குடுக்கணுமா. அடுத்து ஒரு டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் இது வக்புக்கு சொந்தமான நிலம் இல்லன்னு சொன்னா போதுமா, கேள்விக்கே இடம் இல்லாம அந்த நிலம் பறிமுதல் செய்யப்படுமா. அந்தந்த மாநிலத்துக்கு ஆளுநரை போட்டு பாஜகவுக்கு ஏத்தா மாதிரி காய் நகர்த்துற கதை தான் இதுவும். எல்லாத்துக்கும் மேல செக்ஷன் 40 அப்ளை பண்ணி இந்த வக்பு அமைப்பையே கூட நீக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. சிம்பிளா சொல்லணும்னா, மொத்த இந்தியாவுல சிறுபான்மையினரா இருக்கிற முஸ்லிம்களோட உரிமையும் உடமையும் அவங்க பேர்ல இருக்கிற நில உரிமையையும் பறிக்கணும். அதுக்கப்புறம் மசூதிகளை இடிக்கணும், அங்க வழக்கம் போல கோயில்களை கட்டணும், அப்புறம் முஸ்லிம்ஸ் எல்லாம் பாகிஸ்தானுக்கு போங்க அப்படின்னு அக்மார்க் சங்கியோட வேலையை தான் ஆரம்பிப்பாங்க. இதுதான் வக்பு வாரிய மசோதா.